எதுக்கு நான் டிக்கெட் வாங்கினேன்? நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், டிராயிங்லாம் போட்டு வரைஞ்சி கீழ்த்தி வச்சுருக்காங்க. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செகண்ட் ட்ராவல் ட்ரிப்பில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போயிருப்போம். சென்னை எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அந்த எபிசோட் ஆக்சுவலி முடிய போகுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் போகிறோம். ஆக்சுவலி தேனி டிஸ்ட்ரிக்டில் எங்கே போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இது மேகமலைக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே இருக்க மேகமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். தேனியில் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம முடிஞ்சது ஃபஸ்ட்டு தேனி கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், வாங்க நம்ம அப்படியே நம்ம போகலாம். ஆக்சுவலி இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் ஏறி இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட் பஸ் ஆக்சுவலி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறி இருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் ஆக்சுவலி நம்ம போக போகிறோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம அப்படியே சேர்ந்து போகலாம். ஆக்சுவலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆகிடுச்சு. சன்ரைஸ் ஆகிடுச்சு, தெரியுது அவங்களுக்கு. செம்மையாக இருக்குல்ல வியூ. பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தேனி ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இப்போ டிரைவருக்கு அப்படியே பேக் சீட்டில் தான் ஒரு உட்காந்துருக்கோம். நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நல்ல வியூஸ்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ வீடு எடுக்கிறக்காண்டியே இங்கே நம்ம உட்காந்துருக்கேன். ஸோ ஓகே, வாங்க நம்ம அப்படியே போக நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம உசிலம்பட்டி தான் இருக்கும். மதுரையிலேருந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனி வந்து ரீச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னமனூர் தான் பஸ் ஏறணும். ஸோ கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்கத்தோட ஏதோ வேலை பார்த்துட்டாரு போல். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வாங்கிட்டாரு. வாங்க கேட்போம். எதுக்கு நான் டிக்கெட் வாங்கினேன்? இல்லை, எங்களுக்கு இறங்கினா கேட்பாங்களா டிக்கெட்? வேணும் வாங்கி கேட்பாங்க. 3 இருக்கு. எதுக்கு ஆக்சுவலி வாங்கினீங்க? நம்பர் செக் பண்ணு. சில்லறை எழுதி கொடுத்துனாண்டு. அப்போ தரணும், தரவே இல்லை. ரிட்டர்ன் சில்லறை எழுதி கொடுத்துனாண்டு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேனியில் தான் இருக்கோம். தேனிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னமனூர் போவோம். சின்னமனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மேகமலைக்கு அங்கே நிறைய பஸ் இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் தான் ஆக்சுவலி நம்ம போக போகிறோம். நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா கம்பம் பஸ் ஏறிங்க. கம்பம் பஸ் ஏறினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். A few moments later. ஸோ ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருந்தாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சின்னமனூரில் தான் இருக்கோம். நம்ம தேனிலேருந்து பஸ் ஏறி அடுத்து நம்ம இங்கே சின்னமனூர் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எந்த பஸ் ஏற போகிறோம்னா மேகமலை தான் ஏற போகிறோம். நம்மளோட டெஸ்டினேஷனே அதான் ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னே சொல்லலாம். ரூட்டில் அவ்வளோ வேறு லெவலாக இருக்கும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 ஹேர்பின் பெண்டு கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். வேறு லெவலாக இருக்கும்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கடைசி வரை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு பஸ்ஸு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே பஸ்ஸு வந்தோன்னா நம்ம ஏறி நம்ம அப்படியே போய் கிளம்ப வேண்டியதான். ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம சின்னமனூரில் தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிராயிங்லாம் போட்டு வரைஞ்சி கீழ்த்தி வச்சுருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நான் உங்களுக்கு அப்படியே டைமிங்கு நான் அந்த வீடியோ நான் அப்ளை பண்ணுறேன். அந்த டைமிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் தான் ஆக்சுவலி நம்ம போக போகிறோம். நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்னமனூர் இல்லாரையில் இந்த இது போகிறது வந்து ராவங்கலாறு. டைமிங் வந்து அது 8 o'clock 10 o'clock இருக்குது. அதுக்கப்புறம் 4 மணிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎம்மில் வந்து 12:45 ஒன்று இருக்குது. ஸோ இந்த டைமிங் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போகிறோம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ தான் பஸ்ஸு வந்துச்சு. நம்மளுக்கு பின்னாடி இருக்கல இந்த பஸ்ஸு தான் ஆக்சுவலி மேகமலைக்கு போகிற பஸ்ஸு. ஏறினோடனே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க, ஏறவே முடியலை. நான் அப்படி 15 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. ஆக்சுவலி வீக்கெண்ட் நாங்கள் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா சண்டே மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் வர மாதிரி இருந்தீங்கன்னா பைக்கோ காரோ எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறேன்னு தான் பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் ஏறி வந்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பஸ்ஸில் ஏறணும்னா கரெக்டாக 10 மணிக்கு பஸ்ஸு 10:15 ஆயிடுச்சு வரீங்க. ஸோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிரும். இங்கேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 10:45 தான் எடுப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுக்கிட்டு தான் வராங்க. ஸோ ரஷ்ஷாக இருக்குது வீக்கெண்ட்னா. ஸோ பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், நான் அப்படியே போக நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சின்னமனூர்லேருந்து கிளம்பி இங்கே மலையே ஏறி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு மலை. இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா பெண்டுலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெண்டு தான் ஆக்சுவலி வரப்போகுது. ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சின்ன ரோடு தான் இது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மவுண்டெயின், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூலாம் இருக்குது. காய்ஸ் லெஃப்ட் சைடில் பாருங்கள், மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லெலாம் கீழே விழுந்து கிடக்கு. இது என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்குன்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேலெலாம் ரொம்ப இந்த மாதிரி நடக்கும் மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். மலையிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து கல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. இதாங்க அந்த பெண்டு ஆக்சுவலி. அந்த ஹேர்பின் 18 ஹேர்பின் பெண்டு இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு ஸ்டார்ட் ஆகுது. கைஸ் இதை பாருங்கள், இந்த பெண்டை பாருங்களேன். இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்க்கும்போதே லைட்டாக பக்குன்னு இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டேர்னிங்கு பயங்கரமான டேர்னிங்கு. இங்கே பாருங்கள், அவர் திருப்புறதை பாருங்களேன். அப்படியே ஃபுல்லாக ரைட் சைடு உடச்சிட்டாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா டக்கு லெஃப்ட் சைடில் அப்படியே எடுத்துட்டாரு. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்காண்டி பிரேக்கு. இங்கே பார்க்குறது சீனரிலாம் பார்க்கணுன்னா இங்கே பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட மாட்டாங்க. நம்ம அடுத்து மணலாறு நம்ம போய் ஸ்டாப்பு. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா குட்டி கிராமம்லாம் தெரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன அக்ரிகல்ச்சர்லாம் அங்கேயே பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்குங்க வியூவு. பெண்டுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 5-6 பெண்டு கிட்ட நம்ம வந்திருப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா பெண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி கடைலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நான் உங்களுக்கு மேலே போக இன்னும் நான் உங்களுக்கு நிறையா காமிக்கிறேன். இன்னும் பயங்கரமாக இருக்கும் போக. கைஸ் அந்த பின்னாடி வருதுல அந்த வண்டி தாங்க ஆக்சுவலி இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வண்டி போயிட்டு இருக்கு. அதையும் ஓவர்டேக் பண்ணுறாங்க நான் பார்க்குறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா போக பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரான வியூலாம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மவுண்டெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா அந்த டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்லாம் வரிசையாக வரும். ஸோ ஓகே வாங்க நம்ம அப்படியே போக பார்க்கலாம். ஸோ எதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த வியூ பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்துருச்சு. இதாங்க அந்த அழகான வியூ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். அது பக்கம் பார்த்தீங்கன்னா இனி போக பார்த்தீங்கன்னா காஃபி எஸ்டேட் எல்லாமே இருக்கும். இன்னும் நம்ம மணலாறு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜேபி ரியல் அங்கே தான் பார்த்து ஃபுல்லாக எடுத்தாங்க மூவி. ஸோ ஓகே வாங்க அப்படியே ரசிச்சுக்கிட்டே என் கூட. ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து மேகமலை ரீச் ஆயாச்சு. ஸோ மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனி வந்திருப்போம். தேனிலேருந்து சின்னமனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேகமலைக்கு டேரெக்ட் பஸ் எடுத்து வந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பஸ்ஸு நம்ம ஏறி இருப்போம். ஸோ இந்த சூப்பரான வியூக்காண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பஸ் என்ன 10 பஸ்ஸு கூட ஏறி வரலாம் தாராளமாக. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோடு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டேக் கேர், பை.